ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 27வது கிளாஸில் லேயர் ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுதந்திர தினம் வர்றதுனால ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீனு இந்த மாதிரி வாங்கி தைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கிளாத்து தனியாக கிடைக்கல. இந்த சாரீ எனக்கு ஆன்லைனில் கிடச்சதுனால நான் இது வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை நெட்டு கிளாத்து கிடைக்குதுன்னா ஆரஞ்சு கலர் கிளாத்தில் 2 மீட்ரு வாங்கிக்கோங்க, ஒயிட்டில் 3 மீட்ரு வாங்கிக்கோங்க, க்ரீனில் 4லேருந்து ஒரு 5 மீட்ரு வாங்கிக்கோங்க. நான் ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்கான அளவு இப்போ எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ லைனிங்கை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நம்ம வாங்கும்போது ஃபஸ்ட்டு இப்படி 2ஆக ரோல் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதை இன்னொரு பகுதியாக இப்படி மடிச்சிருக்கேன். அந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும். ஷோல்டர் பக்கம் தையலுக்கு 1/2 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ மொத்த கவுனோட உயரம் 42. அதில் மேல் டாப்புக்கு மட்டுக்கும், அதாவது ஷோல்டரில் இருந்து வயிறு வரைக்கும் வர்ற அளவு 13. சரிங்களா? 13 இப்போ நம்ம அளவு எடுத்துக்குவோம். அதுக்கு கீழே பேலன்ஸ் நமக்கு அந்த ஃப்ரில்லு வரும். சரிங்களா? மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் அடையாளப்படுத்திக்கோங்க. கழுத்து பகுதிக்கு நான் 2.25 வச்சுக்கிட்டுறேன். எனக்கு பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டுமே 4.5 தான் வருது. தையலோடு சேர்த்து 4.25 வச்சுக்கோங்க. 4.25 வச்சு நீங்கள் கட் பண்ணி மடித்து தைக்கும்போது 4.5 வந்துடும். எனக்கு ஷோல்டர் அளவு 2.25 வருது. கழுத்து பகுதியில் இந்த பக்கம் தையலுக்கு சேர்த்து 2.5 எடுத்துக்கிறேன். ஆம்கோல் சைடு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 2.25 எடுத்துக்கிடுறேன். ஆம்கோலோட உயரம் 6 எடுத்துக்கோங்க. ஆம்கோல் கர்வ் வரைகிறதுக்கு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. உடம்பு சுற்று 25. நம்ம கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கோம். அதனால் 25 4ஆல் வகுத்துக்கோங்க. வகுத்தா 6.25 வரும். 6.25ங்கிறது இங்கே வரும். ஆனால் நம்ம உடம்புல டைரெக்டாக அளவு எடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால உடம்பு லூஸ் கொடுக்கறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இடுப்பு சுற்று 27. 27 4ஆல் வகுத்தா 6.25. தையலுக்கு லூஸ் கொடுக்கறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 7.25 எடுத்துக்கோங்க. டாப்போட உயரம் 13. 13 இங்கேருந்து எடுத்துக்கோங்க. நமக்கு ஷோல்டருக்கு தையலுக்குன்னு இடம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருந்து கரெக்டாக 13 அளவு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வரும். இங்கே இடுப்புக்கிட்ட தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இங்கே எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த இடத்துல தையல் வருதோ அந்த இடத்துல ஒரு சின்ன அறுக்காத்து போட்டுக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பானைக்கு கொடுத்துக்கிறேன். எனக்கு முழு உயரம் 42. மேல் டாப்புக்கு நான் 13 எடுத்துட்டேன். இப்போ கீழே இடுப்பு பகுதிக்கு கால் வரைக்கும் வர இடம், இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வர்றதுக்கு 42ல் 13 போனால் 29. சரிங்களா? இடுப்பு பகுதியில் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. நமக்கு உயரம் 29 இருக்கணும். நான் கிளாத்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். இது உள் துணிங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக 29 எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் வர்றது 29 இருக்கணும். நம்ம 3 லேயர் எடுக்க போகிறோம்.
க்ரீனு, ஒயிட்டு, ஆரஞ்சு அப்படி எடுத்துக்க போகிறோம். ஆரஞ்சில் வந்து 9.5 எடுத்துக்கோங்க, ஒயிட்டில் 9.5 எடுத்துக்கோங்க, க்ரீனில் 10 எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம 2 சைடுமே மடித்து தைக்கணும். இங்கே கரைக்கோடு வர்றதுனால பிரிஞ்சு வராது, அப்போ நம்ம மடித்து தைக்க வேண்டியதில்லை. இப்போ க்ரீனில் நம்ம 10 இன்ச் எடுத்துக்கிறோம். 10 இங்கே வருது. இங்கேருந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 10.25 எடுத்துக்கோங்க. இப்படி வரிசையாக 2-3 இடத்துல அடையாளப்படுத்தி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஆரஞ்சு ஒயிட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கட்டிங் முடிஞ்சிருச்சு. மேல் டாப்பில் ஃப்ரண்ட்டு சைடுக்கு இந்த மாதிரி மடிப்பாக எடுத்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டு டாப்பில் அந்த முன்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி கிராஸாக போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம தச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து பேக் சைடில் இப்படி 2ஆக மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் இந்த இடத்துல ஜிப்பு வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு இந்த இடத்துல வளைச்சி தையல் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தைச்ச மாதிரியே இன்னொரு பகுதியிலையும் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் நேராக ஒரு தையல் போட்டு இங்கே வளைச்சி தையல் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா கழுத்து பகுதி சுருண்டுக்காமல் இருக்கும். திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இப்படி தையல் போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி விட்ருங்க. இப்போ பேலன்ஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரியே இன்னொரு பகுதியும் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டு பெரட்டி போட்டு அதே மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 பகுதியும் தைச்சாச்சு. இப்போ நம்ம ஜிப்பு வச்சுக்கலாம். ஜிப்புக்கு இப்படி வச்சு கரெக்டாக நடுப்பகுதியில் வச்சு ஜிப்பு மேலே தையல் விழுந்துடாமல் இந்த பக்கத்து கடித்த மாதிரி தையல் போடுங்க. இந்த ஜிப்பு இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டு இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் தைச்சாச்சு. இன்னொரு பகுதியை கரெக்டாக இப்படி வைக்காதீங்க, அது ஜிப்போட கலர் நம்மளுக்கு தெரியும். அதனால் அதை மறைச்ச மாதிரி கொஞ்சம் இப்படி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜிப்போட அழுத்தம் தெரியும். சரிங்களா? அந்த ஜிப்பு மேலே தையல் விழுந்துடாமல் ஜிப்பை ஒட்டி அந்த சைடு கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஜிப்பு வச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உள் பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் கை தைச்சாச்சு. அதே மாதிரியே இன்னொரு சைடும் கை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் கை தைச்சாச்சு. இப்போ இப்படி பெரட்டி போட்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க. பாட்டத்துக்கு நம்ம 3 கலரில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்படி தனித்தனியாக ஃப்ரில்லு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி லைனிங்லேயும் 3 லேயராக குறிச்சிக்கோங்க.
இப்படி லைனிங்கில் இடுப்பு பகுதியில் இப்படி ஃப்ரில்லு வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு பக்கம் நம்ம ஃப்ரில் வச்சாச்சு. இப்போ 3 லேயராக நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கீழே கால் பக்கம் கடைசி லேயரில் நம்ம க்ரீன் கலர் வைக்க போகிறோம். க்ரீன் கலர் ஃப்ரில்லை இப்படி அந்த கோட்டு மேலே வைங்க. கரெக்டாக எடுத்து வச்சு இப்படி அந்த கோட்டு மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி பெரட்டி விடும்போது அது முன்பக்கம் வந்துடணும். சரிங்களா? நான் இண்டிபெண்டன்ஸ் டே வருது அப்படிங்கிறதுனால தான் ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீனு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரே சாரீலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ க்ரீன் கலர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கோட்டில் நம்ம அதே மாதிரியே ஒயிட் கலரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்டிச் பண்ணியாச்சு, அப்புறம் ஒயிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே இடுப்பு பகுதியில் ஆரஞ்சு கலரை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ 3 கலரையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இப்படியே உள்வழியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நேராக எடுத்து வச்சு கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ மேல் டாப் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதை இப்படி வச்சு இடுப்பு பகுதியோடு வச்சு இடுப்பு பகுதியும் அந்த டாப்பையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் டிசைனுக்காக சின்ன சின்ன பீட்ஸ் இங்கே வச்சுருக்கிறேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கலரில் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஒரே கலரில் கூட கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.